கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலிருந்து நாம் தொடர்ந்து சில காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள். யோவான் அப்போஸ்தலன் சுவிசேஷ புத்தகத்திலே, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லியும், தம்முடைய நிருபத்திலே சற்று விரிவாக எழுதியிருக்கிறதை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய பாவங்களை உண்மையாய் நாம் அறிக்கையிட்டு மறுபிறப்பு பெற்றிருப்போமானால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதை ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக குறிப்பிட்டு எழுதுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இதை நாம் புரிந்தவர்களாக, அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இது உண்மைதான். இப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே என்னுடைய அனுபவத்திலே நான் பார்த்திருக்கிறேன். 45 வருட காலமாக விரல் விட்டு எண்ணக்கூடிய தேவ பிள்ளைகள் உண்டு. தங்களை தாழ்த்தி, நேற்றைய தினத்திலே நாம் கற்றுக்கொண்டது போல அனைவரும் நாம் சமமாக இருக்கிறோம். தேவனுடைய பண்ணையிலே, தேவனுடைய தோட்டத்திலே, தேவனுடைய திராட்சை தோட்டத்திலே, அவருடைய ஊழிய தோட்டத்திலே நாம் ஊழியம் செய்கிறோம். அவனவனுக்கு தேவன் பகிர்ந்தளித்தபடியே பொறுப்புகளை தந்திருக்கிறார். அந்த பொறுப்பை நாங்கள் செய்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் நாங்கள் தேவன் தந்த பொறுப்பை மட்டும் நாங்கள் செய்தோம். நாம் அனைவரும் சமம் என்று விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ மதத்திலே பின்பற்றுவது போல இது காலகாலமாக புரையோடிப்பட்ட காலமாக பழக்கப்பட்ட ஒரு மதத்தை பின்பற்றுவது போல இன்று தலைவர்களாக, போதகர்களாக, பிஷப்பாக, ரெவரண்டாக, பாஸ்டராக தேவன் நியமித்தது உண்மைதான். ஆனால் அது ஒரு படி. அது தேவன் தந்த சிறப்பான அவருடைய சுவிசேஷ படிக்கென்று அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு. அந்த பொறுப்பை உணராமல் அதை பதவியாக மாற்றி தங்களை தாங்கள் பெரியவர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் அதிகமான பேர். அவருடைய மேடை பிரசங்கம் வேறு, அவருடைய பிராக்டிக்கல் லைஃப்பில் இருப்பது வேறு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இருக்கலாகாது. நாம் அனைவரும் ஒன்று என்பதை இப்பொழுது கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் கற்றுக்கொண்டால் போதும். ஏனென்றால் பழைய மக்களுக்கு நாம் அவர்கள் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். அவர்களை பற்றி நாம் ஜெபிக்கலாம், ஆனால் நம்மால் சொல்லி திருத்தவும் முடியாது. ஆனால் நாம் அப்படி இருக்கலாகாது. அதை குறித்து வேதாகமம் ஒரு வசனம் நமக்கு தெளிவாக போதிக்குது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். முதல் வசனத்திலே நீங்கள் சரீரங்களே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றும், 2ஆம் வசனத்திலே இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்க வேண்டும் என்றும், 3ஆம் வசனத்தில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது நான் படிக்கிறேன். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். மிஞ்சி எண்ணக்கூடாது. தேவன் நமக்கு தந்த பொறுப்பு அது சிறப்பான பொறுப்பு, அது தெய்வீக பொறுப்பு, அநேகரை கிறிஸ்துவண்டை வழிநடத்தக்கூடிய ஒரு உன்னத பொறுப்பு. அந்த பொறுப்பை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அதற்காக நன்றி செலுத்தி நம்மை குறித்து நாம் அதிகமாக எண்ணாமல் நமக்கு அடுத்தவனை மதித்து கனம் பண்ணி தேவனுக்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க தேவன் தாமே இந்த வசனங்கள் மூலமாக ஆசீர்வதிப்பார். நாளை தினத்திலே புதிய பாடத்தை கற்றுக்கொள்வோம். தேவன் கிருபை செய்ய உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமேன்.